ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம நிலத்தை உழுது விடணுன்றதுக்காக ரொம்ப நாளாக மழைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சரி மழை வந்த உடனே நம்ம உழுது விட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மழை வரல. இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி அப்படி இருட்டிகிட்டே வந்துச்சு. ஆனால் மழை வரல, கடைசியில் மழை வரல. ஆனால் நேற்று நம்ம இங்கே உழுது விடுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு மழை பெஞ்சதுனால இன்றைக்கி நம்ம நிலத்தை வந்து கம்ப்ளீட்டாக உழுது விட போகிறோம். மொத்தம் 7.25 ஏக்கர் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தமாக உழுது விட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுறதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நிலத்தை உழுகிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். பொதுவாக விவசாயம் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் உழவு ஓட்டி நீங்கள் விவசாயம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உழவு ஓட்டாமல் கூட விவசாயம் பண்ணலாம். காடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் உழவுலாம் ஓட்ட மாட்டாங்க. மரங்கள் செடிகள் எல்லாமே தானாக வளர்ந்துடும். உங்களுக்கு யாரும் வந்து உழவு ஓட்ட தேவையில்ல, தண்ணி பாய்க்க தேவையில்ல. அது நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதில். ஆனால் நாம் இது பண்ணுறது வந்து வேறு. நம்ம உழவு ஓட்டாமல் கூட ஒரு டைம் வரோம் நம்ம பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது வந்து காடு கான்செப்டை நம்ம காப்பி பண்ணாலும் இது வந்து டைரக்ட் அதே காடு கிடையாது. இது வந்து ஒரு ஃபார்மிங் மெத்தட். இது ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம உற்பத்தி செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணணும். மண்ணை தயாரிக்கிறது அடிப்படையான வேலை. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஸோ இந்த வகையில் உழவு ஓட்டி நம்ம விவசாயம் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்க சொன்னால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அந்த என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி நம்ம கடைசியில் பார்க்கலாம். நம்ம இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய நிலத்தை நல்லா உங்களுக்கு வந்து சாயிலை லூசன் பண்ணி விடும். உங்களுக்கு நல்ல பொலப்பொலப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மரம் செடி கொடிகளுடைய வேர்கள் உங்களுக்கு நல்லா மண்ணுக்குள்ளே நல்லா ஊடுருவி போகும் உங்களுக்கு. கரெக்ட். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து மண்ணில் தண்ணி உங்களுக்கு நல்லா வந்து ஆழமாக உங்களுக்கு வந்து பாயும். இப்போ மண்ணில் ஒரு ஈரப்பதம் எப்போவுமே வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உதவும் உங்களுக்கு. நம்ம எந்த விதமான விவசாயம் பண்ணினாலும் தண்ணி தான் அதுக்கு மெயின். அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகணும்னா இந்த உழுது விடுறதுல நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஆமாம். ரெண்டாவது, வேருக்கு எப்போவுமே வந்து காற்று தேவை. ஏன்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் தண்ணி உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் காற்றோட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு வேறு உங்களை என்ன பண்ணணும்னா அது வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு மண்ணுக்கு அடியில் உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா ஆழமாக போகிறதுனால நீர் ஆவி ஆகிறது நம்ம தடுக்கலாம். ஓகே. ஸோ இல்லை அப்படியே உழுகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி மேலே இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீர் ஆவி ஆகிடும். அதே மாதிரி அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் மரத்துலேருந்து விழக்கூடிய கழிவுகள், அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய உரங்கள், ஸோ இது எல்லாமே நம்ம உழுது விடுறதுனால அதில் போய்ட்டு மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகிறதுனால அதோட மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அது உரமாக மாறும். ஆமாம். இதனால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செடியோடைய ஒரு மரத்தோடையோ செடியோடையோ ஆரோக்கியம் வந்து எதில் இருக்கும் சொன்னால், அதில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதில் ஒரு வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் ரெண்டுமே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது இருக்கணும் அப்படி சொன்னால் நாம தான் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உழவு ஓட்டுறதுனால உங்களுக்கு உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தும். ஓகே. அதில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாமே உங்களுக்கு வேரோட வந்து வெளியே வந்துடும். இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விவசாயம் பண்ணுறதுல. ஏன்னா இதுக்கு இந்த களைகளை பிடுங்கிறதுக்குனே நம்ம வந்து ஆளை வைக்கணும். அது தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஆமாம். இது நம்ம விவசாயம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நிலத்தை தயாரிக்கும் போதே நம்ம இந்த வேலையை நம்ம வந்து பேசிக்கான ஒரு ஸ்டெப்பு இது பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே களை வந்து எப்போ மொத்தமாக வந்து அழியாது. அது இருக்கும். ஆனால் நம்ம விதைக்கும் போது என்ன பண்ணோன்னா, நம்ம காம்படிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கலை எல்லா மரம் செடி கொடிக்கு வந்து நியூட்ரியன்ஸ் தேவை. அது கலையாக இருந்தாலும் அதுக்கு ஊட்டச்சத்து தேவை. ஸோ அந்த ஊட்டச்சத்தோடைய காம்படிஷன் வந்து நம்ம கலைக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம வளர்க்கக்கூடிய பயிருக்கு தான் வந்து அது இருக்கணும். அதே மாதிரி சன்லைட்டோடைய காம்படிஷனும் வந்து குறைச்சி விட்றோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி உழவு ஓட்டுறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள், அதோடைய முட்டைகள், அது எல்லாமே வந்து மண்ணுக்கு மேலே வந்துடும். அதனால என்ன ஆகும் சொன்னால், வெயில் பட்டு அது காஞ்சி இறந்து போயிடும். அப்படி இல்லைனாலும் பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பூச்சியும் முட்டையும் வந்து அது வந்து சாப்பிட்டு நிறைய இடத்துல உழுகிற இடத்துல பார்த்துருப்போம். ஆமாம், பார்த்துருப்போம். நம்ம நிறைய இடத்துல எங்கே உழுதுட்டு போகிறாங்களோ அது பின்னாடியே பறவை கூட்டமே ஒன்று மொத்தமாக வந்துகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த உழவு ஓட்டுறதுனால நமக்கு மண்ணை ஒரே சீரான முறையில் அது உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வந்து விதைகள் போடும்போது அதோடைய முளைத்தல் திறன் வந்து அதிகரிக்குது. நமக்கு அதில் உற்பத்தியும் அதிகரிக்கும். ஆமாம். அதனால் நம்ம லாபமும் அதிகரிக்கும். கரெக்டான முறையில் எல்லா சீட்ஸும் உங்களுக்கு வந்து ஜெர்மினேஷன் நடக்கும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உழுது விட்றன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆழமாக உழுது விட்டுறக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஆழமாக உழுது விட்டீங்க சொன்னால், இது உங்களுக்கு மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆமாம். அதுவும் சேர்ந்து செத்துப்போம்.
எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும் சொன்னால் அதுவும் மேலே வந்துடும். ஸோ மண்புழு எல்லாமே வந்து காலி ஆகிடும் கொஞ்ச நாளில். ஸோ வந்து ரொம்ப ஆழமாக உழுவக்கூடாது. இதுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால், பாரம்பரிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி உழுது விட்டாங்க, ஏர் கலப்பை வச்சு உழுது விட்டாங்க. அது எவ்வளோ தூரம் ஆழம் போகும் உங்களுக்கு? மேக்ஸிமம் ஒரு 6 அடி 3/4 அடி அவ்வளோதான் போகும். 6 அடி போகும் உங்களுக்கு. அது மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து உழுது விடணும். எப்போவுமே வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்றதுக்காக நம்ம வந்து டிராக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரொம்ப ஆழம் தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப ஆழமாக உழக்கூடாது. டெக்னாலஜிஸ் நம்ம வந்து ஆட் பண்ணாதான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். யாரெல்லாம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிலத்துக்கு போவோம், அங்கே வந்து உழ ஆரம்பிச்சிட்டாங்க. போய் நம்ம அதை பார்க்கலாம். போகலாமா? மொத்தம் 7 ஏக்கரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் உழுது முடிச்சிருப்பாங்களா? ஆமாம் தோஃபிக், ஒரே ஈயா இருக்குது தோஃபிக். எங்கே இது சின்னதாக பொடிசாக இருக்குது. நிறைய ஈ இருக்குது இந்த ஏரியாவில். இது மழை பெஞ்சதில்ல, இங்கே ஃபுல்லாக செம்மறி ஆடுலாம் வளர்க்குறாங்க. ஸோ அந்த ஆட்டு புழுக்கனால வரக்கூடிய ஈ தான் இது. அப்படியா? ஆமாம். பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருப்பீங்க போல இருக்க. ரிசர்ச்லாம் இல்லை, கேட்டான் அவள்கிட்ட சொன்னார் அவர், அதனால தான். பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தானத்து மழை பெஞ்சதில் ட்ரை பண்ணி பார்த்தோம் உழுவுறதுக்கு. ஆழமாக இறங்கலை. நேற்று நல்லா உழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு சுமாராக பெஞ்சது, ஆனால் வந்து உழுலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அளவுக்கு பெஞ்சிருச்சு. நமக்கு தேவை அந்த 1/2 அடி 1 அடி தானே. ஆமாம். உச்சித்தொழில் தாங்க முடியுது. சின்ன சின்ன பறவைகள் வந்துருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா கண்ணுக்கு? ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை. நிறைய பறவைகள் இருக்குது. மிஸ்டர் கணேஷ், சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ஓட்டி முடிச்சுட்டு எங்களுக்கும் அந்த டிராக்டர் எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்துருங்க. நாங்கள் ஓட்டி தரலாம், கற்றுக் கொடுத்துடலாம். கற்றுக் கொடுத்துடலாமா? என்ன பாய்? ஓட்டி தான் நீங்கள் தரீங்க, கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துடலாம், வாங்க தான் சொல்லுங்கள். சரி, நம்ம இது இப்போது 7 ஏக்கர் உழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஏக்கர் 1 மணி நேரம் குறைஞ்சது. வெரி குட். ஓகே. 1 ஏக்கர் 1 மணி நேரம். 1 மணி நேரம். நம்ம 7 மணி நேரம் ஆகிடும். 7 மணி நேரம் ஆயிடுது. சரி சரி. இது வந்து 5 கலப்பு பாய். இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9 கலப்பு ஓட்டுறதை விட 5 கலப்பு ஓட்டுறவங்க ஆழமும் கிடைக்கும், மழை நீர் வந்து கொஞ்சம் தண்ணி சேமிச்சு கொடுக்கும். 9 கலப்பு வந்து மேலாப்புல தான் உழவோட ஆழம் கிடைக்காது, தண்ணி குடுக்குடுன்னு ஓடிடும். இதில் வந்து கொஞ்சம் நீர் சேமிச்சு வாங்கும். அதுதான் மெயின். நிலத்தடி நீரை கொஞ்சம் சேர்த்து வாங்கி ஆழமாக ஓட்டுறதுனால. இது ஆழன்றது எவ்வளோ ஆழம்? 1 அடி போகும். 1 அடி போகும். 9 கலப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அடி தான் போகும். 1/2 அடி சேர்த்து போகிறதுனால கொஞ்சம் நீர் சேமிச்சு வைக்கும் இந்த கலப்போட. ஓகே ஓகே. சரி, எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம். இப்போ நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மணல் சரியான மண். இதில் வந்து வேர்லாம் நல்லா வந்து ஈஸியாக வந்து உள்ள டீப்பாக போகும், ரூட் ஆகும். தண்ணியும் நல்லா உரியும். இதில் எது போட்டாலும் வந்து நல்லா வளரும். இந்த மாதிரி மண் தான் நம்ம இடத்துக்கு எதிர்க்கவே இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க. பெரிய மரங்கள் எல்லாமே வந்து நல்லா வளருது. எல்லா பயிரும் நல்லா வளரும். இது வந்து மிக்ஸாக இருக்குது எல்லாமே. சாயில் இங்கே வந்து ஒரே டைப்பான சாயில் கிடையாது. ஒரு பாட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, களிமண் இருக்குது. ஒரு பாட் வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஆழத்தில் வந்து கொஞ்சம் செம்மண்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து மணல் சாரியாக இருக்கும். எல்லாமே மிக்சிங் டைப் ஆஃப் சாயில் தான் நம்மகிட்ட. எந்த மாதிரி நீங்கள் மண் எடுத்தாலும் பேசிக்கான ஒரு வேலை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகும். மண் வளம்ன்றது ரொம்ப முக்கியம். எது போட்டாலும் வளரக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய மண்ணை வந்து நீங்கள் மாற்றணும். இப்போ நமக்கு வந்து மணல் சாரி கிடச்சிருக்கு, ஓகே குட். பட் கொஞ்சம் மண் வேறு மாதிரி இருந்தால் கூட அதை நம்ம வளப்படுத்தி பண்ணணும்னா பண்ணலாம். எல்லா மண்ணும் நம்ம வந்து வளப்படலாம். மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது போட்டாலும் வளரணும். அதுதான் தரமான மண். ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம மாற்றணும். சிலது எக்ஸ்க்ளூசிவ் இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிளைமேட்டிக்காக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து வளரும் மண்ணில். ஸோ அந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம வந்து வளமாக்குறோம். அது நம்ம மண்ணை எப்படி வளப்படுத்துறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு தனி வீடியோ நம்ம போடலாம். யாரெல்லாம் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து மண்ணை ஃபர்ஸ்ட் வந்து வளப்படுத்தணும். அதுதான் பேசிக்கான விஷயம். மண்ணை வளப்படுத்தாமல் நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டத்தில் போய் முடியும். மண் வளம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக விவசாயம் பண்ணாமல் தரிசாக கிடந்த நிலம். இப்போ நம்ம ஒரு தடவை உழுது விட்டு இதை ஒரு தடவை காய விட்டுறணும். இன்னொரு வாட்டி உழுது விட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இப்போ உழுது முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 மணி நேரம் கிராஸ் ஆகிடுச்சு இப்போது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் டிராக்டர் ஓடும். ஸோ இது உழுது முடிச்சோன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பாய்? நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொன்னால், ஸோ இப்போ உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாள் காய விடணும். காய விட்டு மறுபடியும் உழவு ஓட்டணும். ஓகே. இத்தனை நாள் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து செயலில் கொண்டு வரதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம பயிரிடுறதையும் அதோடைய க்ரோத் எப்படி இருக்குன்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.